வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது மீண்டும் வாக்கு எண்ணிக்கை விருதுநகரில் வெற்றி பெறும் தேமுதிக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தேமுதிகவின் தோல்வி தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற வேண்டும், மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும். ஏனென்றால் தற்போது வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடிகள் நிறைய நடந்திருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு ஆதாரங்களும் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று முதலில் பிரேமலதா அவர்கள் கூறியிருந்தார். அதன் பிறகு நேரடியாகவே தேர்தல் ஆணையத்தில் சென்று தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளிடம் கோரிக்கையும் வைத்து அதனை பார்த்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய பிரபாகரன் அவர்களை களத்தில் இறங்கி அதிரடி காமித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் விஜய பிரபாகரன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற தேர்தல் ஆணையம் தற்பொழுது ஒரு வாரத்துக்குள் உங்களுக்கான பதிலை நாங்கள் தெரிவிப்போம் என்றும் கூறியிருக்கிறார். இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தேமுதிகவின் தோல்வியை தற்பொழுது நாங்கள் இப்பொழுது மறு வாக்கு எண்ணிக்கையில் உறுதியாக கரெக்டாக நடந்தால் நாங்கள் தோல்வி பெற்றாலும் மார்த்தட்டி அதனை நாங்கள் வரவேற்போம், தோல்வியை பெற்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் தற்பொழுது தோல்வியோ வெற்றியோ அது முக்கியம் அல்ல, முயற்சி முழுமையாக இருந்ததா அதுதான் தேமுதிகவின் ஒரு எண்ணம். தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, அதில் நேர்மையாக இருப்பதே எங்களுடைய விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு நல்ல நோக்கம். அதையத்தான் நாங்களும் பின்பற்றுவோம் என்று தற்பொழுது நம்மளுடைய தேமுதிகவின் வேட்பாளராக விருதுநகரில் விளங்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆகையால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கு அஞ்சுவது எங்கள் கட்சியில் யாருக்குமே இல்லை. ஆகையால் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் நாங்கள் அடுத்த கட்ட வெற்றிக்காக முயற்சிப்போம் என்று விஜய பிரபாகரன் அவர்கள் கூறுகையில் இது பெரும் விதத்தை சுட்டிக்காட்டும் வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய பிரபாகரன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. மேலும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய தற்பொழுதைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்துக்குள்ள மறு வாக்குகை நடைபெற்றால் மாணிக்கம் தாகூர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விளங்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் தோல்வி அடைவாரா, இல்லை விஜய பிரபாகரன் அவர்கள் அந்த 4000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியை பெறுவாரா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை தேமுதிக வட்டாரங்களே கிளப்பியிருக்கிறது, விருதுநகரிலும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்கள்.